கைஸ் வெல்கம் டு யுவர் சேனல். ஸோ இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2024க்கான ஆர்ஆர்பி என்டிபிசி வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 11,558 வேகன்சிஸ் வந்து கிராஜுவேட் ப்ளஸ் அண்டர் கிராஜுவேட் ரெண்டுமே சேர்த்து வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரீஃபாக வந்து அதில் வந்து சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ், ஓகேவா? ஸோ எக்ஸாமோட பேட்டர்ன் ப்ளஸ் சிலபஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது 2019 என்டிபிசி நோட்டிஃபிகேஷன், ஓகேவா? ஸோ நம்ம இந்த 2024க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம், அதாவது செப்டம்பர் 13 இல்லை 14ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, ஓகேவா? இப்போது நம்ம சிலபஸ் வந்து பார்க்கலாம், சரியா? ஓகே, சிலபஸை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிபிஎஸ்சி லெவலில் தான் இருக்கும். நம்ம ஸ்கூல் புக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபிஎஸ்சி லெவலில் வந்து எடுத்திருக்காங்க. இப்போது நியூ சிலபஸ், ஓகேவா? நியூ சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போது எக்ஸாமை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 2 ஸ்டேஜ் இருக்குது. ஆர்ஆர்பி என்டிபிசி நான் டெக்னிக்கல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா நான் டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்றதுனால எக்ஸாம் வந்து ஏஎல்பி ஜேஇ இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப வந்து டஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆர்ஆர்பி ஏஎல்பி ஜேஇ டெக்னீஷியன்லாம் கம்பேர் பண்ணுறப்ப என்டிபிசி வந்து நான் டெக்னிக்கல் தான். அதனால் வந்து எக்ஸாம் வந்து ரொம்ப வந்து டஃப்பாக வந்து இருக்காது. கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கம்பேர் பண்ணுறப்ப இது ஈஸி அப்படின்றத சொல்லிக்கலாம், ஓகேவா? டிகிரி பண்ணவங்க ஏதோ ஒரு டிகிரி டிப்ளமோ 12th பண்ணவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போது செலெக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப CBT 1 CBT 2 இருக்கும். ரெண்டுத்துலேயுமே நீங்கள் பாஸ் பண்ணணும். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல்லாம் வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து நார்மல் தான், ஓகேவா? இப்போ CBT 1 அப்படின்னு பார்க்குறப்ப கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஓகேவா? CBT 1ல் உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்குறப்ப 90 மினிட்ஸ், அதாவது 90 நிமிஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். உங்களுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு சிஸ்டம் வந்து கொடுத்துருவாங்க. கவுண்டிங் ஓடிட்டுருக்கும். கரெக்டான டயத்தில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக எக்ஸாம் வந்து அந்த 90 நிமிஷம் முடிகிறப்ப சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடும், சரியா? புதுசாக அட்டன் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் சம்திங்கில் உங்களுக்கு ஒரு பேனா அண்ட் ஒரு எம்டி பேப்பர் நீங்கள் ரஃப் ஒர்க் பார்க்குறதுக்காக வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் மேக்ஸ் அண்டு ரீசனிங்லாம் வந்து அதில் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்க முடியும், சரியா? அது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ப்ரீஃபாக அதை பற்றி நம்ம பார்க்கலாம். எக்ஸாம் வந்து எப்படி வந்து அட்டன் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இப்போது CBT 1க்கான விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இதே பேட்டர்னில் தான் 2024லேயுமே இருக்கும். எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, சரியா? 90 மினிட்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும். 90 நிமிஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இதில் ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டின், மேத்தமேட்டிக்ஸில் 30 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்டு ரீசனிங்கில் 30 கொஸ்டின், சரியா? ஸோ உங்களுக்கு டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின் வருது அப்படின்னா 100 கொஸ்டின் வந்து வருது. டோட்டலாக வந்து 100 கொஸ்டின் 100 மார்க். இதுக்கான டைம் 90 நிமிஷம், சரியா? இதில் 120 நிமிஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடபிள்யூ கேண்டிடேட் இருக்காங்க. பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 120 நிமிஷம் வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா 1/3, ஓகேவா? 1/3 வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது, சரியா? அதாவது நீங்கள் 3 கொஸ்டின் வந்து தப்பாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து மைனஸ் ஆகிடும். அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 கொஸ்டின் தப்பாக எழுதணும் அப்படின்னா 1 மார்க் போகுது. அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 கொஸ்டின் நீங்கள் வந்து தப்பாக நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் வந்து போயிடும், ஓகேவா? ஸோ டோட்டல் ராங் கொஸ்டின் டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும், சரியா? இதில் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலைசேஷன் இருக்குது. நார்மலைசேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷிஃப்ட்டை பேஸ் பண்ணி அந்த ஷிஃப்ட்டில் வந்து கொஸ்டினோடைய டோட்டலாக எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க அண்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா நார்மலைசேஷன் மார்க் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும், சரியா? அண்ட் அது வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். நார்மலைசேஷன் வந்து என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபார்முலாஸ்லாம் நிறைய இருக்குது. நம்மளே வந்து பழைய வீடியோஸில் போட்டிருக்கோம். 2020 21 சம்திங்கில் நம்ம சேனலில் வந்து நார்மலைசேஷன் எப்படி பண்ணுவாங்க அதுக்கான ஃபார்முலாலாம் வந்து சொல்லி நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். வேணால் செக் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. டீட்டெயிலாகவே வீடியோ இருக்குது, ஓகேவா? ஓகே, அண்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின், ஓகேவா? உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். கீழே உங்களுக்கு 4 சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நாளில் உங்களுக்கு என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஓகே, இப்போது இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன், ஓகேவா? எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இதுதான். அவேர்னஸில் 40, மேக்ஸில் 30, ரீசனிங்கில் 30, இதான் வந்து பேட்டர்ன், ஓகே? இப்போது அதுக்கான சிலபஸ் என்னன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? அதையுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேத்தமேட்டிக்ஸில் நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃப்ராக்ஷன், LCM, HCF, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்,
பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மேத்தமேட்டிக்ஸில் வந்து அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி, டிக்னாமெட்ரி எல்லாம் வந்து வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுதான் வந்து பேட்டர்ன். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸில் இவ்வளோ தான் இருக்குது. அதாவது மேக்ஸை பொறுத்தளவு நீங்கள் பார்க்க வேண்டியது இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் பார்த்தா போதும். நம்பர் சிஸ்டம் பேசிக், டெசிமல் பேசிக், ஃப்ராக்ஷன், எல்சிஎஃப், ஹச்சிஎஃப் பேசிக், ரேஷியோ பேசிக், பர்சன்டேஜ் பேசிக். ஓகேவா, அதுக்கப்புறம் மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே நீங்கள் வந்து இந்த பேசிக்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, இதெல்லாம் வந்து பைப் அண்ட் சிசேரியன், இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேவா, இதான் வந்து இந்த இதில் தான் கேட்பாங்க கொஸ்டின். இந்த டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணணும். எப்படி கவர் பண்ணுறதுன்றதை நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். ஓகேவா, ஸோ எப்படி வந்து நம்ம வந்து இதை வந்து அட்டன் பண்ணுறது, எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, மேக்ஸை எப்படி கவர் பண்ணுறது, எந்த சேனல் ஃபாலோ பண்ணுறது, எந்த புக்கை ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது நீங்கள் வந்து ஓனாக டிசைட் பண்ணிக்கோங்க. நான் கூட வீடியோ வந்து முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில். ஓகேவா, ஓகே. எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி. சிம்பிளாக சொல்ல போனால் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி நடந்த ஆர்ஆர்பி, என்டிபிசி, ஏஎல்பி, ஜேஇ, இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் வந்து எந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ டைம் அண்ட் ஒர்க் அப்படி இருக்குது அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஏஎல்பியாக இருக்கட்டும், ஜேஇஆர் இருக்கட்டும், என்டிபிசியாக இருக்கட்டும், அந்த கொஸ்டின்லாம் வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். அதை மட்டுமே பாருங்கள், வேறு எதுவுமே கேட்க வேணாம். ஆர்ஆர்பியை பொறுத்தளவு வந்து ரிப்பீட்டடாக மாடல் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் தவிர புதுசாக ஒரு மாடல்லேருந்து கேட்க மாட்டாங்க. சரியா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கக்கூடிய மேக்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். அல்ஜிப்ரா, ஹச்சிஎஃப், ரேஷியோ, டைம் அண்ட் ஒர்க்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கலெக்ட் பண்ணி செக் பண்ணுங்கள். ஓகேவா, அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸை பொறுத்தளவு என்னை பொறுத்தளவு மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லா எக்ஸாமையும் கம்பேர் பண்ணுறப்ப ஆர்ஆர்பியில் ஈஸி. அதுமாரி ஜென்ரல், இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வென் டயக்ராம் கேட்பாங்க, பசில்ஸ் கேட்பாங்க, அண்ட் பிளட் ரிலேஷன் கேட்பாங்க. இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 1 வீக் நீங்கள் டைம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரீசனிங்கை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். அதாவது இந்த 30 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28, 27 வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ரீசனிங்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா. சரியா, அதனால் ரீசனிங் வந்து ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் அண்டு ரீசனிங், இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து எவ்வளோதுக்கு எவ்வளோது வந்து எஃபோர்ட் போட்டு அதுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம். அண்ட் எக்ஸாமோட அந்த நெகட்டிவ் மார்க், அந்த ஒரு சில சூழ்ச்சமங்கள்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கணும். டெஸ்ட் பேஜ் நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து வீட்லேயே ஓனாக டெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். சரியா, அதனால் சொல்கிறேன். அதனால் மேக்ஸ் அண்டு ரீசனிங் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், படிக்கணும். சரியா, மேக்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும், ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணணும். ஓகேவா கைஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ். இதுக்கு வந்து பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 10th லெவல், அதாவது 6th, 7th, 8th, 9th, 10th இந்த ஸ்கூல் புக்கெலாம் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி ஸ்கூல் புக்கை நீங்கள் டைரெக்டாக வந்து கலெக்ட் பண்ணி, அதாவது சயின்ஸை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணால் போதும். சயின்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க சயின்ஸை. சரியா, இல்லை எனக்கு வந்து நான் எக்ஸாம் வந்து தமிழில் தான் அட்டன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். தமிழை பொறுத்தளவு நீங்கள் தமிழ் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவீங்க. தமிழ் இல்லை இங்கிலீஷ் அட்டன் பண்ணுவீங்க. தமிழுக்கு சொல்கிறேன், தமிழ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் இருக்கு இல்லையா, இப்போ ரீசெண்ட் லாஸ்ட் எடிஷன் சமச்சீர் கல்வி புக்கை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி அந்த புக்கில் இருக்கக்கூடிய சயின்ஸை நீங்கள் பார்க்கலாம். அந்த நம்ம ஸ்கூல் புக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபிஎஸ்சி லெவலில் வந்து இப்போ இருக்குது. சரியா, ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. அதனால நீங்கள் தாராளமாக சிபிஎஸ்சி புக்கு நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. சரியா, அதை யூஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம அதுக்கு வந்து கொடுக்கணும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் சயின்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுமாதிரி ஹிஸ்ட்ரி வந்து பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியா லெவலில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரிஸ்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அதேமாதிரி கரண்ட் ஈவெண்ட்டை பொறுத்தளவு உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லேருந்து கேட்பாங்க. அண்ட் அதேமாரி வந்து ஈவெண்ட் ஏதாவது இருக்கும் இல்லையா, அது பொலிட்டிக்கல்லேருந்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கணும். டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்து பாருங்கள். சரியா, கரண்ட் ஈவெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கு நீங்கள் டைம் வந்து கொடுத்துக்கோங்க. சரியா, அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி 2 பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
20 டைம் வேக்கன்சிஸ் எடுப்பாங்க. அதாவது இந்த சிபிடி 1 இருக்கு இல்லையா, இந்த சிபிடி 1ல் வந்து பார்த்திங்கன்னா 20 டைம் வந்து கேஸ்ட் வைஸாக வேக்கன்சிஸ் எடுப்பாங்க, கம்யூனிட்டி வைஸாக வேக்கன்சிஸ் எடுப்பாங்க. அதாவது ஒரு வேக்கன்சிக்கு 20 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிபிடி 1 சிபிடி 2 வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, சிபிடி 1ல் ஒரு வேக்கன்சிக்கு 20 பேரை செலக்ட் பண்ணுவாங்க, 1:20. ஓகேவா. அந்த 20ல் பார்த்தீங்க அப்படின்னா 19 பேர் வந்து அவுட். ஓகேவா. ஒருத்தவங்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. அது இந்த சிபிடி 2ல். புரியுதா உங்களுக்கு? 1:20. சரியா. எப்படி இருந்தாலும் வந்து அப்படியே சிபிடி 2ல் 1ல் பாஸ் பண்ணாங்க, அப்படியே சிபிடி 2ல் பாஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால தான் வந்து 1:20. இது வந்து ஒரு பெரிய ஒரு வேக்கன்சி தான். 20 பேர் எடுக்கிறாங்க. ஒரு வேக்கன்சிக்கு 20 பேரை செலக்ட் பண்ணி 19 பேரை வந்து அவுட் பண்ணுறாங்க. அப்படின்றப்ப எல்லாருக்குமே சான்சஸ் கொடுக்குறாங்கன்றதை நம்ம வந்து இங்கே வந்து பார்க்கணும். சரியா. சிபிடி 2க்கு வந்து நமக்கு வந்து சான்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம டைம் கொடுத்து நம்ம வந்து படிக்கணுன்றதை நம்ம வந்து இங்கே புரிஞ்சுக்கணும். ஒரு வேக்கன்சிக்கு 20 பேர் எடுப்பாங்க, 1:20. இதான் வந்து ப்ராசஸ். ஓகேவா. டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து எவ்வளவு இருக்கோ அதை வந்து நீங்கள் 20ஆல் பெருக்கிக்கணும். அதாவது டோட்டல் வேக்கன்சிஸ் உங்களுக்கு 10,528 நினைக்கிறேன், சரியே தெரில. 10,528 × 20 போட்டிங்க அப்படின்னா எவ்வளவு வருதோ அவ்வளோ பேர் சிபிடி 2 வந்து அட்டன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து விஷயம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 நிமிஷம் வந்து எக்ஸாம் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸில் 50, மேத்தமெட்டிக்ஸில் 35, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் 35. டோட்டலாக 120 கொஸ்டின், 90 நிமிஷம் எக்ஸாம் நடக்கும். பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு 120 நிமிஷம் இருக்கும். ஓகேவா. இதுவுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். 1/3 நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. அண்ட் மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் சேம் தான், அதே ப்ராசஸ் தான். சிபிடி 1 என்னவோ அதே ப்ராசஸ் தான் சிபிடி 2. அதே மாதிரி தான் மேக்ஸ் மாடல் இருக்கும், ரீசனிங் அதே மாடல் தான் இருக்கும், அவேர்னஸும் அதே தான். ஓகேவா. இதுதான் வந்து விஷயம். ரொம்ப வந்து டஃப்லாம் சொல்ல முடியாது. இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு லோக்கல்லே தான் மேக்ஸிமம் வந்து போடுவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நியர்பை, இப்போ மாட்டில் சென்னை பாட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஆந்திராவில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திருப்பதியில். இந்த மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, டீட்டெயிலாக எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் வீடியோ போட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.